அனைவருக்கும் வணக்கம். 2025-26 பட்ஜெட் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நம்ம தமிழகத்துக்கு பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மாநிலத்தை சேர்ந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக சாதனை புரிந்துள்ளார். முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் தாக்கல் செய்த உடனே தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட கொடுக்கல, எந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கல அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை பட்ஜெட் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர், ஆளும் கட்சியினர், இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் கடந்த 10 வருடமா இதே பழக்கமாயிடுச்சு. நாங்களும் அதற்கான விளக்கங்களை கொடுத்துட்டே இருக்கோம். தமிழகத்தில் சட்டசபையில் நிறைவேற்றிய பட்ஜெட்டில் கடந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மத்திய அரசிலிருந்து பெறக்கூடிய கிராண்ட் இன் எய்ட்ஸ் 63,000 கோடி ரூபாய். அப்ப தமிழக சட்டப்பேரவையிலே மத்திய அரசு கிட்ட இருந்து அடுத்த நிதியாண்டுக்கு 63,000 கோடியை வாங்க போறோம் அப்படின்னு தமிழக அரசு முதல்வர் தாக்கல் செய்த பட்ஜெட்டை தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த 63,000 கோடி எங்கிருந்து வரப்போகுது அப்படின்றது முதல் கேள்வி. ₹1 கூட வரல, ₹1 கூட வரலன்னு சொல்றாங்க இல்லையா. இரண்டாவது, தமிழகத்தினுடைய பெயர் பட்ஜெட்லேயே இல்லை அப்படின்றதும் மீண்டும் ஒரு பொய். அதாவது பட்ஜெட் என்பது வேற, பட்ஜெட் உரை அப்படின்றது வேற. பட்ஜெட் உரைனா பட்ஜெட்டினுடைய சுருக்கம். பட்ஜெட் நூற்றுக்கணக்கான பக்கங்கள் இருக்கும். ஒரு திட்டத்துக்கு எவ்வளவு நிதி, எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ, எந்தெந்த ஃபார்முலாவில் கொடுக்குறோம் அப்படின்ற விளக்கங்கள் அடங்கியது தான் பட்ஜெட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட். பட்ஜெட் உரை அப்படின்றது அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் சுருக்கி பாராளுமன்றத்திலேயோ இல்ல மாநில பட்ஜெட்னா சட்டசபையிலேயோ வாசிக்கக்கூடிய ஒரு உரை தான் பட்ஜெட் உரை. இப்ப தமிழகத்தினுடைய பெயரே பட்ஜெட் உரையில் இல்லை, அதனால ₹1 கூட ஒதுக்கல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, திமுக எங்க ஆட்சிக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. 2021 மே மாசம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதுவரைக்கும் 4 பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் மொத்தம் 38 ரெவென்யூ மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 4 பட்ஜெட்லயும் 28 மாவட்டங்களுடைய பெயர் ஒரு தடவை கூட இவங்க பட்ஜெட் ஸ்பீச்ல வந்ததே இல்லை. அதுல சிவகங்கை அப்படின்னு நம்ம இங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பெயர் 4 பட்ஜெட்ல ஒரே ஒரு முறை ஒரே ஒரு பட்ஜெட் தான் படிச்சிருக்காங்க. இப்ப கடந்த பட்ஜெட் சமீபத்துல சட்டசபையில தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல, தமிழக பட்ஜெட் உரையில சிவகங்கை அப்படின்ற பெயரே கிடையாது. அப்போ சிவகங்கைக்கு தமிழக பட்ஜெட்ல இருந்து ₹1 கூட இந்த நிதியாண்டு முழுக்க ஒதுக்கலையா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்கிறோம். அப்படியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திட்டத்தின் வாரியாக ஒரு மாநிலங்களுக்கும் அதற்கு ஏற்ப மாநில அரசு அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள்